வணக்கம் நண்பர்களே! நான் ஜோதிடர் ஜே. இந்த பதிவுல முதலில் பிறக்கப் போவது என்ன குழந்தை? ஆணா? பெண்ணா? அப்படிங்கிறத பத்தி ஒரு சிறு விளக்கம். எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆண்டவன் அருளால குழந்தை வரம்ங்கிறதே பெரிய விஷயம். ஒரு பையனுக்கும், பொண்ணுக்கும் திருமணம் அப்படிங்கிற உறவ விட, அவங்களுக்கு குழந்தை பிறக்குது இல்லைங்களா? அதுதான் வாழ்க்கையின் அடுத்த கட்டம்னே சொல்லலாம் இல்லைங்களா? நான் அப்பாவாயிட்டேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு பையன், அவனோட மனசு அப்படியே ராஜா மாதிரி சிறகடிச்சு பறக்கும். அதே மாரி தான் பொண்ணுங்களுக்கும். நான் அம்மாவாகப் போறேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டாவே, அவங்க பூரிப்புக்கு ஒரு அளவே இருக்காது. அவங்க மட்டும் இல்லைங்க, அவங்க குடும்பத்தார் எல்லாருக்குமே இத ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு. பையன பெத்தவங்களா இருந்தாலும் சரி, பொண்ண பெத்தவங்களா இருந்தாலும் சரி, முதல்ல எப்படா கல்யாணம் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். அதுக்காக உழைப்பாங்க, ஓடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்து அவங்களுக்கு குழந்தை பொறக்கணும். அந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிற நிகழ்வு முடிஞ்சுட்டா தான், அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸாஸே ஆகும் இல்லைங்களா? சரிங்க. எல்லாருக்கும் எல்லாம் இறைவன் தர ஆண்டவனை வேண்டிக்குவோம். நம்ம இப்ப பதிவுக்குள்ள போனா, இப்போ ஆண் குழந்தையா, பெண் குழந்தையா அப்படிங்கிற காரணத்த கண்டுபிடிக்க நம்ம எடுத்துக்க வேண்டியது பையனோட ஜாதகம். அதாவது கணவனோட ஜாதகம். உங்களுக்கே தெரியும், ஆணோட குரோமோசோம் தான் அ வரப்போற குழந்தை ஆணா, பெண்ணா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது. அதுல நம்ம ரொம்ப உள்ள போக வேண்டாம் சயின்ஸுக்குள்ள. ஆனா, குழந்தை ஆணா, பெண்ணா அப்படின்னு தீர்மானிக்கிறது பையனோட ஜாதகம். அந்த குழந்தை எப்போ வரும் அப்படின்னு தீர்மானிக்கிறது பெண்ணோட ஜாதகம். வரப்போறது மகாலட்சுமியா, விஷ்ணுவா அப்படிங்கிறத பத்தி நமக்கு என்ன தெரியுதோ அத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் கொஞ்சம். மெடிக்கல்ல ஸ்கேன் பண்ணாவே தெரியும். ஆனா, அவங்க இப்போ ஓப்பனா சொல்றதில்ல இல்லைங்களா? அப்போ நம்ம ஜாதகத்து மூலமா ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஆண்டவன் அருளால நம்ம ஒரு 80% டூ 90% இதுல முதல் குழந்தைய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சரி, அதுக்கு இப்ப ஜாதக கட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சில பேசிக்கான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல 9 கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா? அதுல ஆண் கிரகங்கள், பெண் கிரகங்கள், அலிகிரகங்கள் அப்படி இருக்கு. அதாவது அலிகிரகங்கள் அப்படின்னு சொன்னோனே நீங்க யோசிக்க வேண்டாம். இந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது கேதுவும், புதனும். இவங்க வந்து எந்த இடத்துல, எந்த கிரகங்களோட சேர்றாங்களோ அந்த தன்மை அவங்க எடுத்துக்குவாங்க. அதுக்காக அப்படி சொல்றது. மத்தபடி பார்த்தீங்கன்னா, சூரியன், செவ்வாய், குரு இவங்க 3 பேரும் ஆண் கிரகங்கள். பெண் கிரகங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன், புதன், சந்திரன். இவங்க 3 பேரும் பெண் கிரகங்கள். நான் இதில வந்துட்டு ஒரு 5 பாயிண்ட் சொல்லிர்றேங்க. அத வச்சு நீங்க ரெஃபர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஜாதகம், உங்க ஜாதகத்தோட வச்சு செக் பண்ணி பாருங்க. ஓரளவுக்கு கரெக்ட்டா வரும். அதாவது ஆண்களோட ஜாதகத்த வச்சு செக் பண்ணி பாருங்க. முதல் பாயிண்ட் என்ன அப்டின்னா, இந்த 12 கட்டம் இருக்கு இல்லைங்களா? இதில வந்துட்டு கிரகங்கள் அமர்ந்திருக்கும். ஒவ்வொரு கட்டத்தில கிரகங்கள் இருக்கும். ஒவ்வொரு கட்டத்தில இருக்காது. ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா 2 கிரகங்கள், 3 கிரகங்கள் இப்படிலாம் இருக்கும். அதே மாரி ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும், அதாவது ராசி கட்டத்துல 1லிருந்து 12 வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கு. ஒவ்வொரு உறவு முறை இருக்கு. எப்படின்னா 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம், 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம், 5ஆம் இடம் புத்திர ஸ்தானம், 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம், 9ஆம் இடம் தகப்பனார் ஸ்தானம். இப்படி வந்து ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் ஒரு அந்த கட்டத்தோட ஆதிபத்தியம் ஒதுக்கியிருக்காங்க. நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் சரி, மேஷ லக்னம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். ரிஷபம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்னி. அதாவது புதனோட வீடு புத்திரஸ்தானமா வருது. மிதுனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுக்கிரனோட வீடு. துலாம் வந்து புத்திரஸ்தானமா வரும். இப்படித்தான் நீங்க பார்க்கணும். அப்ப இந்த 5ஆம் ஸ்தானம் இருக்கு இல்லைங்களா? புத்திரஸ்தானம்னு சொல்றப்ப 5வது இடத்துல ஆண் கிரகம் அமர்ந்திருந்தால் ஆண் குழந்தை உண்டு. சிம்பிளா இருக்குங்களா? அதே மாதிரி பெண் கிரகங்கள் இருந்தால் பெண் குழந்தை உண்டு. என்னங்க இவ்வளோ சிம்பிளா இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க. இருக்கு. உள்ள நெறைய காரணங்கள், காரியங்கள்லாம் இருக்கு. அதையும் பார்க்கலாம். சரி, இப்போ ஆண் கிரகம் இருக்கு. ஆனா, அ ஆண் குழந்தை இல்ல, பெண் குழந்தை தான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, அந்த கிரகத்து கூட வேற கிரகங்கள் இணைவு இருக்கும். அத பாருங்க. மெயினா கேது இருந்துச்சுன்னா, அந்த ஜாதகருக்கு பெண் குழந்தை தான் முதல்ல பிறக்கும். அதாவது 5ஆம் இடத்துல அது ஆண் கிரகமா இருந்தாலும் சரி, பெண் கிரகமா இருந்தாலும் சரி, இருந்து கூட கேது பகவான் இருந்தார் அப்படின்னா, அவங்களுக்கு முதல்ல பெண் குழந்தை தான் பிறக்கும். சரி, கேது இல்ல. அதாவது இப்ப 2வது பாயிண்ட் இத எடுத்துக்கங்க. கேது இல்ல. ஆ ஒரு ஆண் கிரகமும், ஒரு பெண் கிரகமும் இருக்கு. இப்ப வந்து செவ்வாய் இருக்கு. கூடவே புதன் இருக்கு 5ஆம் இடத்துல. இப்ப என்ன குழந்தை பிறக்கும்? நல்ல கேள்வி இல்லைங்களா? சரி, அதுக்கான விடையும் பார்த்துடலாம். ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன். நான் குழப்புறேன்னு நினைக்க வேண்டாம். நம்ம ஜாதக கட்டம் மொத்தம் வந்து 360 டிகிரிகளை கொண்டது. பாகைகளை கொண்டது. ஒவ்வொரு கட்டமும் 30 டிகிரியை கொண்டது. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு கிரகமும் அங்க நிக்கிறப்போ, ஏதோ ஒரு பாகையில அந்த 30 பாகையில ஏதோ ஒரு பாகையில நிக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த கட்டத்துல 5வது இடத்துல செவ்வாய் இருக்கு,
ஆ புதனும் இருக்கு. அப்படிங்கிறப்ப, அ அந்த பாகை அளவு எந்த கிரகம் வந்து அதிகம் தள்ளி போயிருக்கோ, இப்போ வந்துட்டு செவ்வாய் வந்து 15 டிகிரில இருக்கு. அந்த ராசி கட்டத்துல. புதன் வந்து 19 டிகிரி. அந்த மாரி 15 தாண்டி 17, 18, 19 அப்படி போயிருச்சுன்னு வச்சுக்கங்க. ஆ அந்த அதிக பாகையை தாண்டி போகுது இல்லைங்களா? அந்த கிரகம் தான் வலுவுள்ளது அப்படின்னு நம்ம அர்த்தம். அப்படித்தான் எடுத்துக்கணும். அப்படி பார்க்கிறப்ப இந்த ஜாதகருக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும். இதே புதன் வந்துட்டு 15 டிகிரில இருந்து செவ்வாய் தள்ளி போயிட்டு அவர் ஒரு 20 டிகிரி, 22 டிகிரி அப்படி தள்ளி போயிட்டாரு அப்படின்னா, ஆண் குழந்தை தான் பிறக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. கூட கேது இருக்கக்கூடாது. கேது இருந்தால் பலன் மாறும். 5ஆம் இடத்துல ஆண் கிரகம் இருந்து, அவர வந்து குரு வேற எங்காவது இருந்து பார்த்தாரு அப்படின்னா, கன்ஃபார்மா ஆண் குழந்தை. அதேபோல பெண் கிரகம் இருந்து, குரு வேற எங்காவது இருந்து பார்த்தாருன்னா, அந்த கிரகம் அதாவது அந்த ஆண் கிரகமோ, பெண் கிரகமோ குருவோட பார்வையால வலுப்பெற்று அதோட காரகத்தை அது செய்யும். அந்த முறையில் பார்க்கும்போது, அந்த கிரகத்துக்குரிய குழந்தை எதுவோ, ஆணோ, பெண்ணோ அத வந்து குடுக்கும். சரிங்க. இப்ப வந்து 5ல வந்து கிரகமே இல்லை. இப்ப நான் என்னங்க பண்றது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் அதிபதின்னு இருப்பாருங்க. ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஸ்தான அதிபதிகள தெரியும். புதுசா இருக்கிறவங்க அத கொஞ்சம் பார்த்துக்கங்க. நான் இந்த பதிவுல அந்த ராசி கட்டம், அதோட அதிபதிகள் அப்படியே பதிவிடுறேன். அத கொஞ்சம் பார்த்துக்கங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, மேஷம் அந்த கட்டத்துக்கு அதிபதி செவ்வாய், ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன், மிதுனத்துக்கு அதிபதி புதன் இப்படி வந்துட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ மேஷ லக்னம் எடுத்துட்டீங்கன்னா, 5ஆம் இடம் சிம்மமா வரும். சிம்மத்தோட அதிபதி சூரியன். அவர் வந்துட்டு அதாவது சிம்மத்தில அமரல. அந்த சிம்மத்தில எந்த கிரகமுமே இல்ல. அந்த சூரியன் வந்து மேஷத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. ஆ இல்ல லக்னத்திலேயே இருக்காரு. இந்த மாரி நல்ல இடங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது அந்த கிரகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆ அவங்களுக்கு அந்த சிம்மத்தின் அதிபதி சூரியன், அவர் ஆண் கிரகம் இல்லைங்களா? அந்த ஆண் குழந்தை பிறக்கும். அதேபோல இப்ப ரிஷப லக்னம் எடுத்துட்டீங்கன்னா, கன்னி 5ஆம் இடமா வரும். புதன் அதன் அதிபதியா வர்றாரு. புதன் 9ஆம் இடமான மகரத்திலேயோ, இல்ல ரிஷப ராசியிலயோ, இல்ல மிதுனத்திலயோ இப்படி எங்க இருந்தாலும், பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். குரு பார்வை இருந்தா இன்னும் சுபமாக பெண் குழந்தை பிறக்கும். இந்த 5ஆம் அதிபதி 6, 8, 12ல் மறையும்போது கொஞ்சம் தாமதமாகும் எப்பவுமே. அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அதாவது அந்த 5ஆம் இடம் மட்டுமே அதை தீர்மானிப்பதில்ல, குழந்தை பிறப்ப. அதுக்கு வேறு காரணிகளும் இருக்கு. அப்படி இருந்தா தாமதமாகலாம். அத மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. குழந்தை இல்ல அப்படின்னு அர்த்தம் இல்ல. சரி அதெல்லாம் சரி. இப்ப சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தையா பிறக்கும். 2 குழந்தை பிறந்தாலும் சரி, 3 குழந்தை பிறந்தாலும் சரி, ஆண் குழந்தையா பிறக்கும். இல்ல அப்படின்னா பெண் குழந்தையா பிறக்கும். இதுக்கு என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்ச வகையில நான் சொல்றேன். 5ஆம் இடத்ததிபதி. அதாவது இப்ப கடக லக்னம் எடுத்துக்கங்க. 5ஆம் இடத்ததிபதி செவ்வாய். ஓகேங்களா? அப்ப அவங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கும்? செவ்வாய் அங்கேயே இருக்காரு. என்ன குழந்தை பிறக்கும்? ஆண் குழந்தை பிறக்கும். இப்ப அவரு கூட ராகு இருக்காருன்னு வச்சுக்கங்க. ராகு வந்து ஒரு விஷயத்த வளர்க்கிற கிரகம். அது கெட்டதா இருந்தாலும் சரி, நல்லதா இருந்தாலும் சரி. இந்த இடத்துல வந்து நம்ம நல்லதா எடுத்துக்குவோம். புத்திரஸ்தானம் அப்படிங்கிறனால, புத்திரத்தை வளர்க்கக்கூடிய தகுதியை பெறுவார். அப்ப செவ்வாய் ஆட்சியா இருந்து கூட ராகு இருக்கும்போது, அந்த ஜாதகருக்கு ஆண் குழந்தையாக மட்டுமே பிறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதேபோல மிதுன லக்னமா இருந்து 5ல சுக்கிரன், அதாவது துலாம்ல சுக்கிரன் ஆட்சி பெற்று கூட ராகு இருந்தால், அந்த ஜாதகருக்கு பெண் குழந்தைகள் மட்டுமே இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த இடத்துல அந்த கேதுவ இங்க கொண்டு வராதீங்க. அந்த குழப்பம் பண்ணக்கூடாது. ஆட்சி பெற்ற கிரகத்தோட தன்மைய வளர்க்கிற காரகத்துவம் ராகு கிட்ட இருக்கு. அத சொல்றேன். கேது சம்மந்தப்படும்போது கொஞ்சம் பலன் மாறும். ஓரளவுக்கு நான் விளக்கமா சொல்லியிருக்கேன் நம்புறேன் நண்பர்களே. அதாவது 99.9% நான் சொன்னது சரியா இருக்குன்னு சொல்ல வரல. 80-90% அந்த ஆண்டவனோட அனுகிரகத்தால இந்த அமைப்பு சரியா வரும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதத்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க உங்களோட தெரிஞ்சவங்களோட ஜாதகத்த வச்சு செக் பண்ணி பாருங்க. மெயினா ஆண்களோட ஜாதகத்த வச்சு செக் பண்ணி பாருங்க. அதுதான் சரியாக வரும். அடுத்து 2வது குழந்தை என்ன குழந்தையா வரும் அப்படிங்கிறத பத்தி நான் ஒரு பதிவு போடலாம்ன்னு இருக்கேன். அந்த பதிவும் தெரிஞ்சுக்கணும், வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். நீங்கள் எதிர்பார்த்த நல்லவைகள் எல்லாமே நல்லபடி நடக்க ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்ரீ மாந்தீஸ்வரனை வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம்.